Taste the Daily. சென்னை மாநகராட்சியின் நகர விற்பனை குழு உறுப்பினருக்காக சாலையோர வியாபாரிகள் தேர்தலை முன்னிட்டு அரசு பள்ளிகளில் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டதால் மாணவர்கள் அவதியடைந்தனர். பெரும்பாலும் அரசு பள்ளி வளாகங்களில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றதால் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் வகுப்பறைக்குள் செல்ல முடியாமலும் காலை சத்துணவு சாப்பிட இடமின்றியும் தவித்தனர். இதேபோன்று குக்ஸ் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற தேர்தலால் மாணவர்கள் அவதியடைந்த நிலையில் இந்த தேர்தலை நடத்துவதற்கு முன்பு மாணவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் என பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் அரசு பேருந்துகள் அடுத்தடுத்து பழுதாகி சாலையில் நின்றதால் கார் ஒன்று மோதி சேதமடைந்ததாக கூறி கார் ஓட்டுநர் அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த அரசு பேருந்தும் மற்றொரு அரசு பேருந்தும் கோயம்பேடு அருகே திடீரென பழுதாகி நின்றதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அரசு பேருந்து மீது கார் மோதி சேதமடைந்தது. இதனால் ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் பேருந்திற்குள் ஏறி அரசு பேருந்து ஓட்டுநரை சரமாரியாக தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. இச்சம்பவத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் படுகாயமடைந்த நிலையில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கார் ஓட்டுநர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் பயணிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்க முடியாமல் தவிக்கும் ஓட்டுநர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சொத்திற்காக உடன்பிறந்த தம்பியை உருட்டுக்கட்டையால் தாக்கிய திமுக ஊராட்சி மன்ற தலைவியின் வீடியோ வெளியாகியுள்ளது. செல்லம்பட்டு திமுக ஊராட்சி மன்ற தலைவி அறிவழகி அவரது தம்பி சக்திவேல் இடையே குடும்ப சொத்து தொடர்பாக பிரச்சனை இருந்துள்ளது. இது குறித்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் அறிவழகி அவரது கணவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட 5 பேர் சேர்ந்து சக்திவேலையும் அவரது மனைவியையும் உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த வீடியோ வெளியான நிலையில் விடியா திமுகவினரின் அராஜக போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை தாக்கிய இலங்கை கடற்கொள்ளையர்கள் அவர்களிடமிருந்து மீன்கள் மற்றும் உடைமைகளை பறித்துச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. செருதூரைச் சேர்ந்த 9 மீனவர்கள் 2 படகுகளில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் படகில் இருந்த மீனவர்களை கற்கள் மற்றும் ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதனையடுத்து கத்தி முனையில் படகில் இருந்த மீன்கள் மற்றும் உடைமைகளையும் கடற்கொள்ளையர்கள் அபகரித்துச் சென்றுள்ளனர். மீனவர்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் ஸ்டாலின் அரசு அலட்சியமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இலங்கை கொள்ளையர்கள் போட்டில் ஏறிட்டாங்க. போட்டில் ஏறவும் இன்ஜினை எல்லாத்தையும் எடுக்க பார்த்தாங்க. நாங்கள் இன்ஜினை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போராடினதுக்கு என்னை கம்பியால் அடிச்சுட்டு எல்லாம் இரும்பு பைப்பால் அடித்தாங்க. என்ன அதன் பிறகு வலையெல்லாம் வெட்டி அழுட்டு போயிட்டாங்க. போட்டில் வலையே இல்லை, எல்லா வலையும் அழுட்டு போயிட்டாங்க. போட்டில் எந்த பொருளுமே இல்லை, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஜிபிஎஸ்ஸு, செல்லு, அந்த லைட்டு, இந்த பொருள், இந்த மாதிரி நம்ம கடலுக்கு எந்த பொருள் எடுத்துகிட்டு போவோமோ போட்டுக்கு எந்த உபயோக பொருள் எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிட்டாங்க.